இன்றைக்கி நான் மொச்சப்பயிர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சுருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சப்பயிர்னா அந்த அவரைக்காவுக்குள்ளே இருக்கும் விதை, அந்த விதைங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே பச்சை மிளகா, தக்காளி அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா எடுத்துருக்கேங்க. மட்டன் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதாங்க. நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மொச்சப்பயிரும் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வேகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பரான கிரேவி இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.